இதுக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறார், நல்லா சாங் பாடுவார். குறிப்பாக எஸ்பிபிஐயோட ரொம்ப க்ளோஸ் இது கச்சேரியில் நிறைய பாடியிருக்காரு. ஸோ நமக்காக வந்திருக்காரு, கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருக்கு சார். ஒரு சிறு ஒரு மரியாதை. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டுடியோ நான் வந்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் பார்ப்பேன். என்றைக்குனா ஒரு நாள் வந்துடணுன்ட்டு நம்ம கிருஷ்ணன் சார் மூலமாக அது சாத்தியமாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பர். நம்ம லைஃப்பில் வந்து எப்பவும் பயிற்சியும் முயற்சியும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் பாட்டு பாடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு லா படித்தா படிச்சிடலாம், டாக்டர் படித்தா படிச்சிடலாம். இசைக்கு ஞானம் இருந்தால் மட்டும்தான் அது முடியும், சாத்தியம். ஸோ அந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு தானாக எங்கே வரணுமோ அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. இந்த ஒரு கூட்டு முயற்சி வந்து ரொம்ப வரவிருக்க வேண்டியது. இன்னும் பல சாதனைகள் செய்யலாம் பயிற்சியிலே இருந்தால். கண்டிப்பாக இந்த ஸ்டுடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீட்டு கிருஷ்ணன் சார், கிருஷ்ணதாஸ் சார் அவரெல்லாம் இன்றைக்கி மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நான் எப்படின்னா ஒரு 35 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இசை உலகத்தில். எஸ்பிபி, மனோ, சித்ரா, ஹரிகரன் அவங்க கூடலாம் நான் லண்டன், ஃப்ரான்ஸ், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய்ட்டு எல்லாம் ஒரு 5 முறை ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டு போகும்போதெல்லாம் அதே ஊரை பார்க்குறது, அப்படி வாசிக்கிறது. எனக்குள்ள ஒரு கேள்வி, என்ன இதே ட்ரிப்பு போகிறோம், வாசிக்கிறோம், வரோம். ஆனால் அவங்களெல்லாம் ஒரு கவனிக்கிற விதம் வேறு. எஸ்பிபின்னா தெரியும்ல. ஆனால் நம்ம ஒரு பிளேயரை மட்டும்தான் இருக்கிறோம். தப்பாக நினைக்க வேணாம் நான் சொல்கிறது. அடுத்த முயற்சி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. சரி, நம்மளும் மியூசிக் பண்ணணும், பின்னணி பாடணும் அப்படின்னு ஒரு 5 படத்தில் பாடியிருக்கேன். ஒரு படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். இப்போ 2 படம் ப்ராசஸில் இருக்குது. விஜயோட அப்பா கிட்ட ஒரு 15 வருஷமாக கனெக்டிங்கில் இருக்கேன். இப்போ கொம்பு சீவின்னு ஒரு படம், பொன்ராம், நானும் அவரும் பக்கத்து வீடு, டைரக்டர் பொன்ராம், அவர்கிட்டையும் கனெக்ஷனில் இருக்கேன். ஸோ எப்படின்னா அந்த மியூசிக் பண்ணி பாட்டு பண்ணணும், ஏதோ ஒன்று முயற்சி பயிற்சி, அது மட்டும். அது வருதோ வரலையோ அது வேறு விஷயம். நம்ம என்னத்துக்கு சொல்ல வரோன்னா, வாழ்க்கையில் எப்போவுமே அந்த ட்ரைல்லையே இருந்துகிட்டு இருக்கணும். சின்ன வயசில் ஃபாதர் வந்து பெரிய பையனை வேலை வச்சுட்டு, சின்னவரையும் வேலை வச்சுட்டு, நீ என்னடா ரொம்ப பிஸியாக, நிறைய கச்சேரி, ஒரு 30 டேஸில் 40 ப்ரோக்ராம்ஸ். அப்போல்லாம் வந்து மீடியா எதுவுமே இல்லை. சன் டிவி, விஜய் டிவி, இன்டர்நெட்டு எதுவுமே இல்லை, வெறும் பொதிகை. அதுலேயும் வாரம் ஒரு நாள் ஒளி வரும். அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்போ நிறைய கச்சேரி இருந்தது. இப்போ டிஜே வந்து எல்லாம் வாஷ் அவுட் ஆகிப்போச்சு. சரி, அப்போது வாசிக்கிட்டே இருந்தோம், பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாஷ் அவுட் ஆனோடனே சரி, நம்மளுக்கு பாடுற ஆர்வம் இருந்தது, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு இப்போது பாட்டில் வந்தாச்சு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது பாடுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வரிகளாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாவம், இந்த சவுண்டிங், அந்த எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்கன்ற சில மெத்தட்ஸ்லாம் கேட்டு பாடிக்கிட்டே இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் நிறைய மீட்டில் போனேன். அவங்க சொன்னாங்க, இதில் நான் பாடி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, இனிமேல் நான் பெரிய பாடகர்களாக சும்மா ஜஸ்ட் ஹாபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விஷயத்தையும் ஹாபியாக எடுத்துக்கூடாது. நம்ம போய் நிற்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், மரியாதை இருக்கணும்.
அதுக்கு அந்த பாட்டு பயிற்சியும் கண்டிப்பாக முக்கியம். நம்ம பாடிட்டு வந்தேன்னா யாருமே பாடாத அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம். அது வருதோ வரலையோன்றது வேறு விஷயம். அந்த முயற்சி எப்போவுமே பண்ணிகிட்டு இருங்க. சாரி, நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் எதுவுமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக பலன் உண்டு. நம்ம இதில் பெரிய கப்பெல்லாம் வாங்கிறது இல்லை. சிறந்த ஒரு நபர் கூட ஒரு பாராட்டு வாங்கினாலே பெரிய ஒரு ஆஸ்கர் வாங்கின மாதிரி. நன்றி, வணக்கம். இன்னொன்று, அவ்வளோ பேசி பழகலை, பாடுறது வாசிக்கிறது. இந்த சென்டென்ஸ் அமைச்சு பேசினோன்னு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணுறது வருது, கொஞ்சம் லேட்டன்சி வருது தெரியுது எனக்கு. இருந்தாலும் இது மாதிரி பேசி தான் பழக்கணும். நானும் பயிற்சி எடுத்துக்கிறேன் பேசுகிறது. நன்றி, வணக்கம்.